டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? லைக் பார்ட் 1 பார்ட் 2க்கு டிஃபரன்ஸ்லாம் இல்ல. பார்ட் 1 புரிஞ்சா பார்ட் 2ஓட கண்டினியூஷன் தான் அப்படியே. லைக் வந்து ஒரு பீக் சினிமா வந்து வெற்றிமாறன் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். லைக் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. அவரு சொல்ல வந்ததும் கரெக்டா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து மேபி ஸ்லோவா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மெச்சூர்டான ஆடியன்ஸ் எல்லாருக்குமே படம் ஸ்லோவா தெரியாது. லைக் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மஞ்சு வாரியரும் சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? லைக் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ சூரிய வந்து நீங்க ரீசெண்டா வந்த எல்லா படங்களுமே கருடன் அந்த மாதிரி படத்துல எல்லாம் பாத்துருக்கலாம். சோ வந்து அதை விட இதுல இன்னும் லைக் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. மஞ்சு வாரியர் வந்து அசுரன்ல இருந்தே அவர் செட் பண்ணிட்டாரு போல. லைக் அவங்களுக்குன்னு வெற்றிமாறனுக்கு ஒரு டீம் இருக்கும், வட சென்னை பொல்லாதவன் எல்லாத்துலயும் அவங்கள அந்த மாதிரி இப்ப மஞ்சு வாரியர்ல அவங்களோட டீம்ல சேர்த்துட்டாரு போல. சேதுபதி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவரு சொல்லவே வேணாம். லைக் இவங்க எல்லாமே பீக்னா அவருக்கு என்ன வேர்டு சொல்றதுன்னே தெரியல. சோ படமே ஒரு பிளாஸ்ட் தான். படமே பிளாஸ்ட். எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். லைக் சாங்ஸ் எப்படி வந்திருக்கு? சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து இளையராஜா வந்தது இன்னும் பெரிய பிளஸ். லைக் ரொம்ப இப்போ ஹிப்ஹாப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருந்தா மேபி வந்து அது கொஞ்சம் லைக் படத்தோட அந்த கம்மியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஆனா இவர் பிளேஸ் பண்ணது ரொம்ப மியூசிக்லாம் ஆகலாம் அந்த மாதிரி இல்லாம கரெக்டான பிளேஸ்மெண்ட். அந்த சீனுக்குனா சீன் அதேதான். எங்க அந்த மியூசிக் தேவையோ அங்க வந்து ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாரு. சோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? விஷுவல்ஸ் லைக் இதுல ஃபைட்ன்றதை தாண்டி இதுல வந்து இப்ப நார்மலா ஃபைட் எடுக்கிறதுனா கேமரா ஆங்கிள் மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. அது நம்ம லோகேஷ் கனகராஜ் லைக் விக்ரம்ல கூட பாத்திருப்போம். இதுல ஃபுல்லாவே வந்து அவங்க ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணிருக்காங்க. லைக் ஷூட்டிங் சீன்ஸா இருக்கு எல்லாமே. சோ அந்த ஃபாரஸ்ட்ல அந்த ஃபாக் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபாக் எல்லாம் கண்டிப்பா ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண முடியாது. சோ அது எல்லாமே லைக் நேச்சுரலா தெரிஞ்சுது. அது எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஷூட்டிங் பின்னாடி இருக்க டிஃபிகல்டிஸ் நம்மளால ஸ்கிரீன்ல உண்மையாலே பார்க்க முடியுது. அந்த ஃபாக் அந்த அதுக்கிடையில ஷூட் பண்ணிருக்காங்க அவ்வளவு பீப்புளை வச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஓவராலா எவ்வளவு ரேட் கொடுப்பீங்க விடுதலை பார்ட் 2க்கு? லைக் 10க்கு கேக்குறீங்களா? 10க்கு தான் நான் கண்டிப்பா 10 out of 10 கொடுப்பேன். மத்தவங்களோட ரிவ்யூஸையும் கேளுங்க. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. 10 out of 10 கொடுப்பேன். என்ன சொல்லவே முடியல. படத்தை விட்டு வெளியே வரும்போது வரைக்கும் என்னங்க நார்மலா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் அதுக்குள்ளதான் இருக்கேன், வெளியே வரல. ஏன்னா விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆக்சுவலா நான் பார்த்ததே கிடையாது. என்ன சொல்றதுனே தெரியல. அந்த படம் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நான் அரெஸ்ட் பண்றேன், ஏன்னா அவரு மட்டும் இல்லாம அவர் கூட இன்னும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இறந்துடக்கூடாது, அதனால நான் அரெஸ்ட் பண்றேன், நான் அரெஸ்ட் பண்ணா கோர்ட்டு கூட்டு போறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாத்துப்பாங்க அப்படின்னாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஷூட் பண்ணிடுவாங்க. அது ஏன் அதுக்குள்ளவே இருக்கேன் நானு. ஏன் அவரை ஷூட் பண்ணாங்க, எதுக்கு அவ்வளவு கொலை பண்ணாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கான்செப்ட் அது. சோ அதுதான் சொல்றேன், அதிகாரம் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்திக்கணும். அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் டியூட்டி தான். சோ நாளைக்கு வந்தா இன்னொருத்தர் சார்ஜ் எடுத்துப்பாரு. அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் கஷ்டப்பட்டு பிடிச்ச இன்னொருத்தர் வந்து கிரெடிட் கொடுக்கணும் அப்படி கிரெடிட் நான் வாங்கலாமே. அதுதான். சோ நான் அவர் வந்து பிடிச்ச என்ன சுட்டுத்தலனா என்ன, ஆனா அந்த கிரெடிட் அந்த போலீஸ்காரனுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாரு. ஆனா கடைசியில சூரிய வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பள்ளத்துல வந்து லாக் பண்ணி வச்சிருவாரு. சோ கதை முடிச்சிருவாங்க. இன்னும் அதான் சொல்றேன், நிறைய இதுக்குள்ள இருக்கு. லைக் ஹீரோயின் இருக்காங்கல்ல மஞ்சு வாரியர், இன்னும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபேமிலி ஆகி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ட். சோ நான் மேரேஜ், அதனால அந்த ஒரு கனெக்ட் இருக்கு எனக்கு. ஆனா மேரேஜ் ஆகணும் கண்டிப்பா அந்த கனெக்ட் தெரியாது எனக்கு தெரிஞ்சு, நான் ஃபீல் பண்றேன். சோ ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட், ஆனா அதையும் தாண்டி அவங்க ஒரு கொள்கைக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. சோ ஃபேமிலிக்காக போராடல, கொள்கை மக்களுக்காக போராடுறாங்க. சோ படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா அதான் சொல்ல, நானே இன்னொரு முறை வந்து பார்க்கணும். அதான் கான்செப்ட். அடுத்தது எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஃபுல்லா கொடுக்குறேங்க. நீங்க என்ன ரேட்டிங் கேக்குறீங்க? 10 to 10. அதான் சொல்ற மாதிரி 10. அதெல்லாம் அதுவும் வெற்றிமாறன் சார் படம், கண்டிப்பா அவார்டு அவரோட லெவல் போகும். கண்டிப்பா வேற லெவல். ஃபைட் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோழ தோட்டத்துக்குள்ள ஃபைட் சீன் இருப்பாங்க, அங்க வேற லெவலுங்க. இது வரைக்கும் நானே பார்க்கல அது மாதிரி ஒரு ஃபைட் சீன். சோ விஜய் சேதுபதி கலக்கிட்டாப்ல. கண்டிப்பா அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கண்டிப்பா இந்த படத்துக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. மோஸ்டா வந்து நம்ம நிறைய படங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கோம். ஆனா விடுதலை வந்து அப்படி கிடையாது. விடுதலை பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் சிரிச்சுட்டோ இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு கதை கிடையாது. அதை வந்து நம்ம பாக்குற ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுத்துருக்காங்க. 120 கொடுத்து நம்ம சும்மா வரல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள வந்திருக்கோம். சோ இதுல தோழர் கலிய பெருமாளை பத்தி சொல்லியிருக்காங்க. டிஏ அப்படின்னு அழைக்கப்படும் தோழர் தமிழரசனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம தமிழின தலைவர் பேரை கூட இப்ப சொல்ல முடியாது, சொன்னா உங்களுக்கு காப்பிரைட் சென்சார் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ தோழர் கலிய பெருமாளும் தமிழரசனும் கூட இந்த சமூகத்துல அந்த மாதிரி ஒரு நக்சலைட்டா சித்தரிக்கப்பட்டவங்க தான்.
அப்படிப்பட்டவங்களோட கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியும் இங்க தேவைப்பட்டுட்டே இருக்காங்க. இதுல வந்து சேதுபதி ஆக்டிங்கும் சூரிய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? இந்த கதைக்கு கரெக்டா ஆப்டா இருந்தாங்களா? அதே மாதிரி இந்த கதை வந்து ரொம்ப சமுதாயத்துக்கு ஏத்த பண்ண ஒரு கதை தான் இது. சோ அது தாக்குப்பட்டுச்சா இல்ல வந்து கருத்து வந்து கரெக்டா இருக்குதா? அதான் எல்லாருக்குமே அந்த தாக்கம் இருக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. நான் தொடர்ச்சியா இந்த இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. நம்மளுடைய வரலாறு என்ன, இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம், இன்றைய அரசியல் தளம் என்ன, இப்போ நம்ம இப்படி இருக்கோம்னா அதுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்து நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கிறதுனால எனக்கு இந்த படம் தாக்கத்தை கொடுத்தது. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்க 300 பேருக்கும் அதே ஒரு ஃபீலை கொடுக்குமா அப்படின்னா இல்ல. ஒருத்தருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அந்த பேட்ரோலை ஏன் அப்படியே விட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அவங்க கவனத்தை செதறிட்டே இருக்காங்க. ஆனா என்ன சொல்ல வந்தாங்களோ அதுக்கான காதுகளை அவங்க அது புரிஞ்சுக்கல. ஆனா மேபி இந்த மாதிரி டிஸ்கஷன் தொடர்ச்சியா வர வர நிறைய பேர் பேச பேச அப்போவாது ஓ அப்படியே நம்ம சரியா பாக்கல போல அப்படின்னு ஒரு முறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி விஷுவல்ஸ் ஃபாரஸ்ட்ல வச்சு நிறைய எடுத்திருக்காங்க சூரியோட ஆக்டிங்ஸ்ல. சோ சேதுபதியும் சூரியும் பார்க்கும்போது எப்படி இருந்தது? மஞ்சு வாரியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? 3 பேருக்கும் மொத்தமா சேர்த்து எப்படி இருந்தது? இப்போ இவர் வந்து சேதுபதி சார் பண்ணது வந்து தோழர் கலியபெருமாளோட கேரக்டர். சோ எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே மக்கள் செல்வன் அவருடைய அந்த ஒரு பிசினஸ் அவருடைய ஒரு கமர்ஷியல் இருக்குல்ல அது தெரியல, அவருடைய ஆட்டிடியூட் அது தெரியல. தோழர் கலியபெருமாள் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றத எவ்வளவுக்கு எவ்வளவு சார் வெற்றிமாறன் சார் காட்ட முயற்சி பண்ணிருக்காரோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இவங்க நீங்க சொன்ன மஞ்சு வாரியர் தான், இவங்க வந்து செலக்ட் பண்றது எல்லாமே தொடர்ச்சியா பார்த்தோம்னா பேசப்படுற ஒரு கேரக்டரா இருக்கு. இந்த படமும் அந்த மாதிரி தான். அவங்க ஒரு புரட்சி பெண்ணா இந்த படத்துல இருக்காங்க. சோ மேபி அவங்க வந்து இன்னைக்கு இருக்க சொசைட்டில பல பெண்களோட கேள்விகளுக்கு வந்து பதிலா இருப்பாங்க அப்படின்னு தெரிய வரும். சூரியோட ஆக்டிங்கும் அப்படிதான். த்ரூ அவுட் வந்து எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல ஒரு மீடியமா ஒரு லெவல்டா ஒரு பிளேயா இருந்தா. சரி, ஓகே.